Hi, vanakkam and welcome back. I'm your co-learner. Teachers, students, இல்லனா YouTube creators. இவங்க எல்லாருக்கும் screen recorderன்றது ரொம்பவே முக்கியம். So இந்த screen recorderக்காக நம்ம நிறைய applications download பண்றோம். both நம்ம மொபைல்லையும் நம்மளோட லேப்டாப்ஸ்லயும் இல்ல சிஸ்டம்ஸ்லயும். So அப்படி டவுன்லோட் பண்ணக்கூடிய applications ரொம்ப சேஃபா அப்படினு பார்த்தோம்னா ஒரு பெரிய question mark நம்ம கிட்ட இருக்கும். So நம்மளோட சிஸ்டம்லயோ இல்ல லேப்டாப்லயோ எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம எப்படி நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். சோ இதுக்கு பேசிக்கா Windows 10 லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ்ல இன்பில்டாவே இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கு. இத டெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல உங்களோட லேப்டாப் கேமிங் லேப்டாப்பா இருந்ததுன்னா அது டிஃபால்ட்டா இருக்கும். சோ ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா சோ இதுல இந்த கேமிங் ஆப்ஷன் அப்படி இருக்கும். நம்ம இந்த விண்டோஸ் செட்டிங்ஸ் குள்ள கேமிங் ஆப்ஷன் அப்படினு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும்போது நீங்க எந்த செட்டப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அதனால இது ஆஃப்ல இருக்கும். இந்த பார் வந்து கேம் பார் வந்து ஆஃப்ல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இத ஆன் பண்ணிக்கோங்க. சோ சிம்பிளி அவ்வளவுதான். இந்த ஒரே ஸ்டெப் போதும் இதுல. சோ இப்போ இத மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க எந்த டேபை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் Chrome ஓபன் பண்ணிருக்கேன். Chrome ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட கீபோர்ட்ல Windows and G Windows key plus G ரெண்டுத்தையும் அட் a டைம்ல பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த கேப்சர் அப்படிங்கிற ஒரு பாப்அப் வந்துரும். சோ இதுல முதல்ல நமக்கு இந்த கேப்சரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த சைடுல இன்னொரு பாப்அப் இருக்கும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் மைக் மியூட்ல இருக்கும். சோ அத நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். சவுண்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண வேணும் அப்படினாக்கா இந்த அன்மியூட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல ரெக்கார்டிங் ஆப்ஷன். சோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்பர் ஓடிட்டு இருக்கு. சோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸ்கிரீன். சோ இந்த ஸ்கிரீன்ல இப்போ நீங்க என்ன டாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாபுக்குள்ள நீங்க எது பண்ணாலும் அதை நமக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிடும். சோ இப்போ இதுல ஜஸ்ட் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுல டைப் பண்றதுல நமக்கு என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே நமக்கு இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போகுது. சோ இப்போ இத ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணத ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்த்துக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா கேப்சர்னு இருக்கும். சோ இந்த கேப்சர்ல நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோ இதுதான். சோ லோட் ஆயிட்டு இருக்கு. இத ப்ளே பண்ணி பார்க்கலாம். சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்பர் ஓடிட்டு இருக்கு. சோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸ்கிரீன். சோ இந்த ஸ்கிரீன்ல இப்போ நீங்க என்ன டாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாபுக்குள்ள நீங்க எது பண்ணாலும் அது நமக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிடும். சோ பாத்தீங்க இல்லையா நம்ம ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே அதுல காட்டி இருக்கு. இதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா நீங்க எந்த டாப் வச்சு அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டாப் ஓபன்ல இருந்தா மட்டும் தான் ஸ்கிரீன் ரெக்கார்டர் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்க மினிமைஸ் பண்ணாலோ இல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டாலோ நம்ம ரெக்கார்டர் ஆஃப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீனுக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ரா பாப்அப் வர மாதிரி ஏதாவது நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கிரீன் கேப்சரை ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா, ஆனா அது வந்து நம்ம வீடியோக்குள்ள தெரியாது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ண போறேன் நான் ஃபைல அப்படின்னா இப்போ நான் வியூ கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா பாப்அப் இந்த ஃபைல் கிளிக் பண்ணி நமக்கு இந்த பாப்அப்லாம் வருது இல்லையா, ஸோ இந்த பாப்அப்லாம் நமக்கு அதுல தெரியாது. வெறும் இந்த ஸ்கிரீனுக்குள்ள என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்மளோட ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து இன்பில்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். வாய்ஸும் உங்களுக்கு வேணும்னா மியூட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் நம்ம பயந்து யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டர். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா Windows 10 லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ்ல இந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதான் புதுசா கத்துக்கிறேன் அப்படின்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் co-learner.